அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபின்றதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தாலா கூறினான், நிச்சயமாக அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் எழுதுகிறான். பின்னர் நபி அவர்கள் அதனை விளக்கி கூறினார்கள். யார் நன்மையான செயலை நாடி அதனை செயல்படுத்துகிறாரோ அவருக்கு 10 முதல் 700 வரையிலும் அதற்கு மேலும் பன்மடங்கு நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான். யார் ஓர் தீமையான செயலை செய்ய நாடியும் அதனை செய்யவில்லையோ அவருக்கு அல்லாஹ் தன்னிடத்தில் ஒரு முழுமையான நன்மையை எழுதுகிறான். யார் தீமையான செயலை செய்ய நாடி அதனை செய்தும் விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு தீமையை மட்டும் எழுதுகிறான். இப்போ இந்த ஹதீஸ் நன்மை தீமை ரெண்டை பற்றியுமே நன்மை செய்கிறது தீமை செய்கிறது ரெண்டையுமே விவரிக்குது. நன்மை செய்கிறதுக்கு ஆர்வமூட்டக்கூடிய ஹதீஸாக இருக்குது. நன்மை எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் அதில் அதெல்லாம் 10லேருந்து 700 அதுக்கு மேலேயும் கொடுக்குறதா இந்த ஹதீஸில் ஒரு நேரத்தில் மதீனாவில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். உணவுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பஞ்சமாக இதாக இருக்கும். இப்போ அந்த சூழ்நிலையில் உஸ்மான் ரலியல்லாஹு ஏகப்பட்ட ஒட்டகங்களில் உணவுப் பொருட்களையும் மற்ற பொருட்களையும் ஏற்றி கொண்டு மதீனா முழுவதுமாக நிப்பாட்டி இது பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மதீனாவாசிகள்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு பேசுவாங்க. இந்த வியாபார பொருட்கள் எல்லாத்தையுமே இப்போ பஞ்சமாக இதாக இருக்கனால கொடுத்துருங்க, கொடுக்குறதுக்கு தான் அவங்க இது பண்ணி வந்திருப்பாங்க. அது எவ்வளோ என்ன ஏதுன்ட்டு பேசும்போது அந்த மதீனாவாசிகள் உஸ்மான் ரலியல்லாஹுட்ட பேசுவாங்க. அதை கொடுத்துருங்க, நாங்கள் 1க்கு 2 கொடுக்குறோம். இப்போ நார்மலாக விற்கிற விலையை விட 2 மடங்கு ரொம்ப பஞ்சமான இந்த பொருட்கள்லாம் கிடைக்காத சூழ்நிலையாக இருக்கனால 1க்கு நாங்கள் 2 மடங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஒத்துக்க மாட்டாங்க. 3 கொடுக்குறோம்பாங்க, 4 கொடுக்குறோங்காமா, 5 மடங்கு கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. அதுக்குமே உஸ்மான் ரலியல்லாஹு ஒத்துக்க மாட்டாங்க. 10 மடங்கு கொடுக்குறவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னா இந்த பொருட்களை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அவ்வளோலாம் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு அந்தளவுக்கு சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவாசிகள்லாம் ரொம்ப இதாக உஸ்மான் ரலியல்லாஹுட்ட சொல்லுவாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு 10 மடங்கு கொடுக்குறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்குது, நான் அவர்கிட்ட தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அப்போ அது அவங்க விளக்கமாக அல்லாஹ் தான் அந்த 10 மடங்கு நன்மையை எனக்கு கொடுக்குறதா வாக்களிச்சிருக்கிறான். அதனால் இந்த வியாபார பொருட்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட 10 மடங்கு நன்மையை இது பண்ணி நான் இலவசமாக கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு விளக்கம் சொல்லி இது பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரு நன்மை இது பண்ணால் 10லேருந்து 700 அதுக்கு மேலேயும் கொடுக்குறதா இந்த ஹதீஸில் அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ நன்மையான விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்கமுடையவங்களாக இருந்தோம்னு சொன்னால் அதுவே நம்மளை தீமைகள் செய்கிறதுலேருந்து நம்மளை தடுக்கும், காப்பாற்றும், பாதுகாக்கும். நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிகளையும் அது பாதுகாக்கும். நம்முடைய சந்ததிகளுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளையும் அருள்களையும் நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் பெற்றுக் கொடுக்கும். சூரத்துல் கஹ்ஃபில் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் போவாங்க.
ஒரு செவுரு வந்து இடிஞ்சு கிடக்கும். அந்த செவுரு வந்து முதல்ல போய் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் போய் உணவு கேட்பாங்க அந்த ஊர் மக்கள்கிட்ட. அவங்க வந்து கொடுக்கும். அப்போ அந்த ஹோட்டலு அந்த இதெல்லாம் வசதிகள்லாம் கிடையாது. இப்போ யாராவது வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா யார் வீட்லேயாவது தான் சாப்பிடணும். இப்போ உணவு கேட்கும்போது அவங்க உணவு கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து என்ன செய்வாங்க, ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அந்த இடிஞ்சு கிடக்கிற செவுரை வந்து இது பண்ணி தூக்கி நிறுத்தி கட்டுவாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இதுக்காக அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கூலி கூட வாங்காமல் இப்படி வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் வந்து கோச்சிக்கிட்டு அவங்கள வந்து இதுக்கு மேலே நான் வந்து உங்கள்கிட்ட தொடர்ந்து வச்சுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அதனுடைய விளக்கத்தை சொல்லும்போது இவர் இந்த செவுத்துக்கு அடியில் ஒரு புதையல் இருக்குது. இந்த புதையலுக்கு சொந்தக்காரர் வந்து ஒரு நல்லடியார். அவர் ஈமான் கொண்டு நற்செயல் செஞ்சவர். அவர் இறந்துட்டார். அவருடைய பிள்ளைகள் வந்து இன்னும் பருவம் அடையாமல் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகளாக இருக்காங்க. அப்போ இந்த நல்லடியாருடைய இந்த பொருள் வந்து இந்த செவுறு கட்டப்படாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் போகிறவங்க வர்றவங்க இதை மிதித்து இது பண்ணி இது அந்த புதையல் வெளிப்பட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த நல்லடியாருடைய பிள்ளைகளுக்கு வந்து அது வந்து கிடைக்காம போயிடும். அதனால தான் வந்து இதை நான் வந்து கட்டினேன், இது அல்லாஹ்வுடைய விருப்பப்படி தான் நான் வந்து இதை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் வந்து விளக்கம் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய இந்த நன்மையான காரியங்கள் வந்து நம்ம பிள்ளைகளை கண்டிப்பாக வந்து சென்றடையும் அப்படின்றது வந்து ஒரு தந்தை வந்து அவருடைய வாழ்நாட்களில் இப்படி வந்து சொத்து சேர்த்து வைக்கிறாரோ, பொருளாதாரம் ஈட்டி வைக்கிறாரோ, அதே மாதிரி அவர் செய்யக்கூடிய நன்மைகள் வந்து கண்டிப்பாக அவருடைய பிள்ளைகளுக்கும் பயன்படும் அப்படின்றது வந்து இந்த சம்பவத்தின் மூலயமா அல்லாஹ் வந்து சொல்கிறான். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கர்ப்பமாக வந்து ஆயிடுவாங்க. ஊரே வந்து ஏசி பேசும்போது சொல்லுவாங்க, உன்னுடைய தகப்பன் வந்து இந்த மாதிரி வந்து ஒழுக்கக்கேடானவர் கிடையாதே. அப்போ அவர் ஒழுக்கக்கேடானவராக இருந்தால் தானே நீ எப்படி ஒழுக்கக்கேடான ஆன நீ அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து ஏசி பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய கூற்றுப்படி வந்து அந்த தகப்பன் வந்து இதாக இருக்கும்போது நீ வந்து கெட்டு போகிறதுக்கு நல்லடியாராக இருக்கும்போது நீ கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதான் இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக அல்லாஹ் வந்து இந்த இடத்துல பதிய வைக்கிறான். இப்போ வந்து ஒரு தந்தை வந்து அவர் நற்செயல் செஞ்சு அவர் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் நின்று இந்த சமூகத்துக்காக உழைச்சி நல்லடியாராக வாழ்ந்து மரணிச்சார்னா கண்டிப்பாக அவங்க பிள்ளைகளுக்கு அதில் வந்து கண்டிப்பாக அவர் பலனை விட்டுட்டு தான் போகிறாரு அப்படின்றது தான் இந்த சம்பவங்கள் வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி தீமை வந்து ஒரு செய்ய நாடி அதை வந்து செய்யாமல் விட்டவருக்கும் ஒரு நன்மை இருக்குதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து இந்த ஹதீஸில் வந்து வளர்க்குறாங்க. இப்போ வந்து எந்த ஒரு நற்செயல் நம்ம செய்கிறதா இருந்தாலும் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்யுங்க. ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்கிறவங்களுக்கு சுவனச்சோலைகள் உண்டு அப்படின்றது தான் குர்ஆனுடைய வசனமாக எல்லா இடத்துலையுமே இருக்குதே ஒழிய வெறுமனே நன்மை செய்கிறவங்களுக்கு சுவனச்சோலைகள் அப்படின்ற வாக்கு வந்து கிடையவே கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் வந்து ஈமான் கொண்டிருக்கணும். அதே மாதிரி தான் இந்த தீமைக்கும் வந்து தீமை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து அவர் எப்படி ஈமான் கொண்டவராக இருந்தார்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவர் நாளடைவில் என்ன செய்வார், அந்த தீமையை விட்டு விலகிடுவார். அந்த சந்தர்ப்பத்திலையுமே வந்து அவர் தீமையை விட்டு விலகிடுவார். இப்போ பனி இஸ்ராயல்களில் ஒரு சம்பவத்தை வந்து ரசூலுல்லாஹ் வந்து சொல்லுவாங்க. ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து தன்னுடைய சொந்தக்கார பெண்ணை வந்து பலவந்தமாக அடையிறதுக்கு அந்த பெண்ணை வந்து
வற்புறுத்திக்கிட்டே இருப்பார். அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வந்து பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும்போது அந்த பெண் வந்து இந்த பணக்கார்ட்ட சொந்தக்கார்ட்ட வந்து அந்த பொருளாதார நெருக்கடிக்காக வந்து நிற்பாங்க. நிற்கும்போது அவர் வந்து தன்னுடைய ஆசையை உன்கிட்ட நான் தீர்த்துக்கிட்டு அதுக்கு நீ ஒத்துக்கிட்டால் தான் அந்த நெருக்கடியிலேருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைப்பார். டிமாண்ட் வச்சோடனே இந்த பெண்ணுடைய நெருக்கடியின் காரணமாக அந்த பொண்ணு சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த பெண்ணை வந்து அடையும் போது அந்த பெண்மணி சொல்ல அல்லாவை அஞ்சிக்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து சொல்லும்போது அவரை வந்து அல்லாவை ஈமான் கொண்டதின் காரணமாக அவர் வந்து என்ன செய்வார், டக்குன்னு வந்து எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு அல்லாவை நான் வந்து அஞ்சுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து அந்த இச்சையை அடையாமல் அந்த பெண்ணை வந்து அனுப்பி விட்டுருவார். அந்த ஈமான் அவர்கிட்ட அடிப்படையில் இருந்ததுனால தான் இந்த தீமையை அவர் செய்யாமல் இருந்தார். இப்போ இந்த மாதிரி அவர் தீமையை வந்து அவர் நியத்து வச்சு தீமையை செய்ய போய் அவர் கடைசியில் அந்த தீமையை செய்யாமல் விட்டதுனால அவருக்கு என்ன ஆகுது, ஒரு நன்மை எழுதப்படுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜுலைஹா அம்மா வந்து விரட்டிக்கிட்டே வருவாங்க அடைகிறதுக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை. அவங்க வந்து அல்லாஹ்வை நான் அஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஓடுவாங்க. ஓடி போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சட்டை பின்பக்கமாக கிழிக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஜுலைஹா அம்மாவுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த அஜீஸ் அந்த அமைச்சர் வந்து வரும்போது பின்னாடி கிழிக்கப்பட்டிருக்கிறதுனால ஜுலைஹா அம்மா தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தில் உள்ள நபர் வந்து சொல்லுவாங்க. இப்போ அந்தனுடைய சம்பவத்தை வந்து அல்லாஹ் அந்த ஆயத்துகளில் விவரிக்கும்போது சொல்லுவான், இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய ரப்பாகிய என்னுடைய ஆதாரத்தை அவர் காணாமல் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக வந்து அந்த பெண்மணியோடு அவர் வந்து இணங்கி போயிருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்தில் வந்து அல்லாஹ் சொல்லுவான். அப்போ அவர் ஈமான் கொண்டு தன்னுடைய அத்தாட்சிகளை அவர் கண்டதுனால தான் அவர் வந்து என்ன செஞ்சார், இந்த தீமையிலிருந்து விலகினார் அப்படின்றத அல்லாஹ் வந்து அந்த இடத்துல சொல்லுவான். இப்போ வந்து நம்ம இப்போ இந்த ஒரு தீமையை செய்யும்போது ஒருத்தன் இருக்கிறான், ஒரு அதிபதி இருக்கிறான், அவன் நம்ம செய்யக்கூடிய தீமைகளை எல்லாம் கணக்கெடுக்கிறான். அதை கணக்கெடுத்து இம்மையிலையோ மறுமையிலையோ கண்டிப்பாக நம்ம செஞ்ச தீமைக்கு கணக்கு தீர்ப்பான் அப்படின்ற அந்த ஈமான் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த இருக்கிறதின் காரணமாக அவங்க ஒரு சில நேரங்களில் என்ன செய்ய முடியும், அந்த தீமையை செய்ய போய் அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அந்த தீமையை வந்து நியத்து வச்சு எல்லா முயற்சியும் பண்ணி கிட்ட போனதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக செய்யாமல் விட்டுருவாங்க அந்த தீமையை. அப்படின்றது தான் இந்த ஒரு நன்மை வந்து அல்லாஹ் எழுதுகிறான் அப்படின்றத வந்து ரசூலுல்லாஹ் வந்து இந்த ஹதீஸில் வந்து சொல்கிறாங்க. ஒரு திருடன் இருக்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், அவர் வந்து திருடிக்கிட்டே இருக்கார், ஆனால் அவர் தொழுகிறார் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லும்போது அவரை விட்டுருங்க, அவர் தொழுகை வந்து அவரை கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து அப்போ அவர் ஈமான் கொண்டு அந்த தீமையை செஞ்சார். ஈமான் கொள்ளாமல் பாட்டுக்கு தீமையை செய்யக்கூடியவன் அந்த தீமையை வந்து செய்வான், அடுத்த கட்டத்தில் அந்த தீமையை 2 மடங்காக செய்வான். அந்த தீமைன்னு உணரவும் மாட்டான், அதிலேருந்து வெளிவர்றதுக்கான எந்த வருத்தமும் அவன்கிட்ட இருக்கவும் இருக்காது, அதுக்கான தௌபாவும் அவன்கிட்ட வந்து இருக்கவும் இருக்காது. அப்போ அந்த ஈமான் அப்படின்றது வந்து இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தீமை செய்யாமல் தடுக்கிறதுக்கு. அதனால தான் வந்து ஈமான் வந்து கொண்டுட்டு நீங்கள் வந்து முன்ன பின்ன இருந்தாலும் அந்த கலிமா வந்து உங்களை ஈமான் வந்து அல்லாஹ்வுடைய அச்சம் அதன் மூலியமாக வந்து
நீங்கள் வந்து அந்த ஈமானின் காரணமாக செய்யக்கூடிய அமல்கள், தொழுகை, தான தர்மங்கள், இதெல்லாம் வந்து உங்களை வந்து என்ன செய்யும், அந்த தீமையிலிருந்து தடுக்கும், பாதுகாக்கும். அதனால தான் அந்த ஹதீஸ் வந்து தொழுகை வந்து மானக்காடான, குர்ஆனுடைய ஆயத்துலேயுமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துலேயுமே பின்னாடி அல்லாஹ் சொல்லுவான், அவர் தீமையையும் மானக்கேடான விஷயங்களையும் விட்டு தன்னை தற்காத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்போ தீமையையும் மானக்கேடான விஷயங்களையும் விட்டு தொழுகை பாதுகாக்கும். அப்போ அது நன்மையாக மாற்றப்படும். அப்போ வந்து இந்த ஈமான் அப்படின்றது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இந்த ஈமான் இருந்துச்சுன்னா அதன் மூலியமாக நம்ம தொழுதம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யலாம், அந்த தீமையிலிருந்து விடுபட்டு நன்மக்களாக வந்து மாறிடலாம். ஈமானே இல்லைன்னா நன்மை செய்கிறவங்க கூட தீமை செய்கிறவனா மாறிடுவான். இப்போ தீமை செய்கிறவங்களுக்கும் வந்து அது ஒரு தீமை எழுதப்படுது அப்படின்றதையும் சொல்லி ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை வந்து முடிக்கிறாங்க. இப்போ வந்து ஈமான்ன்றது பேசிக்கான விஷயம் அப்படின்றத நம்மளும் வந்து நம்மளுடைய உள்ளத்தில் நிலைநிறுத்தி மற்றவங்களுக்கும் இதை விளக்கி சொல்லக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.